தமிழகத்தில் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு திமுக அமைச்சரான சேகர் பாபு அவர்கள் சமீபத்தில் விமர்சிக்கிறதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ வந்துட்டு டூப் போலீஸா வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கருத்து வைக்கிறார். முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு தலைவராக கிடைச்சது வெட்கக்கேடான அப்படின்றதெல்லாம் ஒரு கருத்தை வச்சிருந்தார். இல்லை, ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து அண்ணாமலை ஐயா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா நல்லது அப்படின்னா அது ஒன்று தான். ஜெயலலிதா அம்மா கருணாநிதி ஐயா கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. மற்றபடி எதுவாக இருந்தாலும் தன்னுடைய கருத்தாக தான் சொல்லுவாங்களே ஒழிய மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இது ஒன்றும் பட்டிமன்றம் இல்லை. இங்கே ராஜா பேசின உடனே அங்கே பாரதி பாஸ்கர் பேசுகிறதுக்கு இது பட்டிமன்றம் இல்லை. சேகர் பாபுக்கெல்லாம் இதுக்கான எந்த தகுதியும் இல்லை. எந்த தகுதியும் சத்தியமாக இல்லை. அவருக்கு இருந்த தகுதிகள் எல்லாம் முடித்து அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து இப்போ அமைதியாக இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் சனாதன ஒழிப்பும் போது வாய மூடிட்டு இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதோடு அதை நிறுத்தினேன். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுனால என்ன ஆகிடும்னா அதெல்லாம் அடுத்த கட்ட தலைவர்கிட்ட விட்டுறணும். அதோட நிறுத்தின்றணும். ஜெயலலிதா அம்மா என்றைக்குமே தேவையில்லாமல் சிதம்பரம் பேசினா கூட பதில் வராது. யார் பேசினாலும் பதில் வராது. அவர் பேசினா மட்டும்தான் பதில் வரும். ஸோ ஜெயலலிதா அம்மாட்டேருந்து ஒரு கருத்து வாங்கணும்னு சொன்னால் இவங்க போய் கருணாநிதி ஐயா பேச விடுவாங்களே தவிர, அவர் பாவம் அமைதியாக 2 இடத்துல போயிட்டு வந்துட்டு இருந்தார், அவரை பேச விடுவாங்களே தவிர இவங்க எதுவும் வாயை திறக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துடணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியாக இப்போ இவர் 7.5 சனின்னுவார், உடனே நாம் அதுக்கு பதில் சொல்லணும். தேவையில்லாத விஷயம். சேகர் பாபுங்கிற ஒரு யார்? ஒரு பக்கம் துர்கா அம்மா சொல்கிறத கேட்க வேண்டிய ஒரு வேலையாள், அது நியாயமான ஒரு விஷயம். இந்த பக்கம் அறநிலைத்துறையில் நிறைய நிலங்களெல்லாம் கைப்பற்றினேன், ஆனால் யார்கிட்டேருந்து கைப்பற்றினேன்னு தெரியாது அப்படின்னு வளர வேண்டிய ஒரு அமைச்சர். அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்ற மாதிரியான இடத்துக்குள்ளே போயிட்டு தேவையில்லாமல் வாய் விட்டு 2026 அறநிலையத்துறை தூக்கி போட்டு மூடப்படும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் எது பண்ணாலும் நல்லது. இங்கே அமலாக்கத்துறை ரெய்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஊழல் நடைபெற்றாலும் அண்ணாமலை கையில் எடுத்து வெளியில் சொல்வதால அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நியாயம் தானேங்க. இப்போ அதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா அதை சொல்ல வேண்டியது ஊடகங்களுடைய வேலை. செய்கிறாங்களா? அதான கேள்வி. இப்போது அந்த ஜவஹர் அலி அப்படிங்கிறவரும் இந்த ஜாகிர் ஹுசைன் அவர்களையும் பற்றி இதே விஷயம் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்ததுன்னா அந்த பத்திரிகை சும்மா விடுமா? அதைக்கு மதக்கலவை போட்டிருக்காதா? கலப்பு போட்டு இந்த மாதிரி சிறுபான்மையினர் நசுக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள்னு பேசியிருக்காதா? இது எதுவுமே பேசாமல் வாய்மூடி மௌனிகளாக இருக்கு. அவங்க பேசலைன்னும் போது நான் எடுத்து இது அண்ணாமலை பலமுறை சொல்லியிருக்காரு. ஐயா, நீங்கள் பேச வேண்டிய விஷயம் நீங்கள் பேசாதனால நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான் நம்ம பண்ணணும். திமுக என்ன பண்ணோம்? அதுக்கு ஆளை வச்சுருக்கோம். இதுக்கு இவர் பதில் சொல்லணும், அதுக்கு அவர் பதில் சொல்லணும், இதுக்கு இவர் சொன்னால் போகிறோம். சில பேரை ஒளிய விடும். இப்போ உதயநிதி எல்லாம் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, ஒன்றும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒளிய விடும். இந்த டெக்னிக் ட்ராப்புக்குள்ளே நாம் போய் மாட்டவே கூடாது. அவங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், அவன் ஒரு கருத்தை சொல்கிறான், அதுக்கு நான் பதில் சொல்லணுமான்னு டிஆர் பாலு ஐயா சொன்னார் இல்லையா? அதில் கெத்தும் கொழுப்பும் இருந்தது. ஆனால் அண்ணாமலை அதையே சொன்னாருன்னா அதில் கெத்தும் கொழுப்பும் இருக்காது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. தமிழகத்தில் அறநிலைத்துறை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அறங்காவலர் துறையில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார். அனைவருக்கும் சமமான கட்சி திமுக சமத்துவம் கொடுக்கும் அப்படின்றத தானே சார் இங்கே நிலையை நிறுத்துறாங்க. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறது சரியா சார்? என்னைக்காவது மற்ற மதத்திலிருந்து பணம் இந்த தேசத்துக்காகவும் இந்துக்களுக்காகவும் செலவழிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே இந்து அறநிலைத்துறையிலிருந்து தேசத்திற்காகவும் மற்ற மதத்துக்காகவும் செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறுப்பீங்களா? இதுதான் திமுக பண்ணுற, இந்த திராவிட கட்சிகள் பண்ணுற அயோக்கியத்தனம். நீங்கள் சக இந்தியருக்கு கொடுக்கலாமான்னு கேட்டால் நான் கொடுக்கணும்ட்டு போயிடுவேன். ஆனால் அது பரஸ்பரமாக இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் தயவுசெய்து நான் குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பேசுகிறேன்னு இஸ்லாம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இது இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. எங்கேயாவது இந்த அமைப்புகள் வணிக ரீதியாக இல்லாமல் உடனே அவங்க தான் ஹாஸ்பிட்டல் தொடங்கினாங்க, அவங்க தான் ஸ்கூல் தொடங்கினாங்கன்னு கதை விடாதீங்க. அந்த கதை விட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கோம். அவங்க 2% தான் இருக்காங்க, நீங்கள் கதை சொல்லுவீங்க. 2% இல்லை. கடலோர மலைப்பகுதிகள், மாவட்ட எல்லை, மாநில எல்லை எல்லா இடத்துலையும் அவங்க வியாபித்து இருக்காங்கங்கிறது தான் உண்மை. கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு 2%ன்னு தெரியும். அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இஸ்லாம் மதத்திலிருந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நல்லவர்கள் இருக்காங்க. அவங்க இந்த தேசத்துக்காக இதெல்லாம் பண்ணாங்க. ஹிந்து இதுக்காக இவ்வளோ பண்ணாங்க சொல்ல முடியுமா? சத்தியமாக அவங்களால சொல்ல முடியாது. அதே இந்து அறநிலைத்துறையிலிருந்து இத்தனை ஹஜ்ஜுக்காக கொடுக்கப்பட்டது, அதுக்காக கொடுக்கப்பட்டது, இதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அவங்களால 100,000 சொல்ல முடியும். இந்த தேசத்திற்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களால 100,000 சொல்ல முடியும். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா திமுக செய்கிற அயோக்கியத்தனம் உங்களுக்கு, திமுகன்னு இல்லை திராவிட கட்சிகள் செய்கின்ற அயோக்கியத்தனம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும்.